கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். வாசிக்கலாம். எரேமியா 31 அதனுடைய 2வது வசனம். பட்டயத்துக்கு தப்பி மீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். சில வாரங்கள் சரீரத்திற்குரிய இளைப்பாறுதலை தியானித்தோம். இனி ஆத்மீக நிலையில் நாம் ஆராதிக்கிறதுனால், நாம் கர்த்தரை துதிக்கிறதுனால், நாம் ஜெபிக்கிறதுனால், நாம் ஊழியங்களுக்காய் செலவு செய்கிறதுனால் பூமியை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவி பிரிந்த பின்பு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமையின் இளைப்பாறுதல், அல்லது அது என்ன சொல்லலாம், கஷ்டமில்லாத, பட்டினி இல்லாத. நான் அதை வரும் நாட்களில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுப்பேன். இன்று இந்த பகல் வேளை தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வேதவசனத்தை வாசிக்கலாம். 12:13. நீயோவென்றால் முடிவு வருமட்டும் போயிரு. முடிவு வருமட்டும் போயிரு. நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதிலே வாசிக்கிற வேளையில 9வது வேத வசனம் முதல் வாசிக்கும் போது அதனுடைய பகுதி முழுமையா தானியேல் 1ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரை வாசித்தால் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்ததான பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், சஞ்சலங்கள், தீச்சூளைகள், சிங்கக்கபிகள், இன்னும் ஜெபிக்க கூடாதபடி பூமியில் வருகிற பரிசோதனை காலகட்டங்கள், இதெல்லாம் வாழ்க்கையில ஒன்றின் பின் ஒன்றாய் வாழ்க்கையை பின்தொடர்ந்து வந்தது. ஆனால் தானியேலோடு ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார். தானியேலே 9ஆம் வசனம் முதல் வாசிங்க. அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கிறது. அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு. நல்லா கவனிக்கணும் வசனத்தை. தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு இந்த பூமியை விட்டு போக போகிறோம். கைகளை தூக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. புருஷன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், உற்ற சிநேகிதன் கைவிடலாம், பிராண சிநேகிதன் கைவிடலாம், இனி வேலைக்காரர்கள் கைவிடலாம், வேலைக்காரிகள் கைவிடலாம், தேசம் பந்து ஜனங்கள் கைவிடலாம். போன வாரத்திலே யோபுவினுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து 19ஆம் அதிகாரத்திலே நான் சொல்லப்பட்ட அத்தனையும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் சொன்னான், யார் கைவிட்டாலும் சரி, எனக்கு ஒரு விஷயம் கிடையாது, நான் என் கர்த்தரை பார்ப்பேன். இவர்கள் எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, ஒரு நாளைக்கு இவங்களை எல்லாரையும் விட்டுட்டு நான் ஆண்டவரை பார்க்க போகிறேன். சந்தோஷம் இல்லையா வாழ்க்கையில? ஒரு நாளைக்கு யாரு விட்டாலும் விடாட்டாலும் ஒரு நாளைக்கு இதெல்லாம் விட்டுட்டு நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்துக்கு போய் தான் ஆகணும். அல்லேலூயா. அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. அது ஒரு பாக்கியம், அது ஒரு பாக்கியம், அது ஒரு பாக்கியம். இத்தனை பேரும் விலகி போன வேளை அவனுடைய இருதயம் தேவனை விட்டு பிரிக்கப்படவில்லை. கவனிக்கிறீங்களா? உலக மனுஷன், உலக சிநேகிதன், உலகத்தில் உள்ள குடும்பம், நம்மோடு கூட வாழ்க்கை நடத்துகிறவர்கள், வாழ்க்கையோடு இணைகிறவர்கள் பிரியலாம், கர்த்தர் பிரிய மாட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. வசனம் உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. சிலருக்கோ வெளிப்படுத்தப்பட்டாலும் அது அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். Praise the Lord. அதில் சொல்லுகிறது, புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கிறது. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு, அல்லேலூயா, வாழ்க்கை பரிசுத்தப்பட வேண்டும், வாழ்க்கை வெண்மையாக்கப்பட வேண்டும், வாழ்க்கை தூய்மையாக்கப்பட வேண்டும். அதுல சொல்லுகிறது, அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கத்தில் நடப்பார்கள். துன்மார்க்கனை பார்த்து உங்க வாழ்க்கைய கிறிஸ்துவ விட்டு பிரிச்சிடாதீங்க. கைகளை தூக்கி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவங்க சர்ச்சுக்கு வருகிறாங்க, கெட்ட வார்த்தையும் பேசுகிறாங்க. சர்ச்சுக்கு வருகிறாங்க, துன்மார்க்கமா நடக்கிறாங்க. சர்ச்சுக்கு வருகிறாங்க, அவங்க செயல்படுகிற செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமில்லாதது. இப்படி சொல்லலாம். ஆனா அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாழக்கூடாது. நாம் கர்த்தரை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டிய இடங்களை நாம் சீர்படுத்த வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கன், வாசிங்க அந்த வசனம், 10ஆம் வசனம். அநேக சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார். அப்போ வெண்மையாக்கப்படுகிறவங்களை கர்த்தர் புடமிடுகிறார். 2 கைகளை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த போராட்டம், நம்மை கர்த்தர் புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். சோதிக்கப்படுகிற பெண் அக்கினியினால் சோதிக்கப்படும். இன்னும் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். புடமிடப்பட்டவர்கள். சோதனை இல்லாதவன் பரலோக ராஜ்யம் போக முடியாது. சோதனை சகிக்கிற மனுஷன், உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரம் உன்னை கிறிஸ்துவ விட்டு பிரிக்க கூடாது. சோதனை கிறிஸ்துவ விட்டு பிரிக்க கூடாது. கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். உங்க முன்னால இருக்கிற, எனக்கு பிரச்சனை இல்லையா, எனக்கு பலவீனம் இல்லையா, எனக்கு போராட்டம் இல்லையா, எனக்கு சமாதான கேடு இல்லையா, இல்லை இல்லை, உங்களோட பல மடங்கு சோதனையும் வேதனையும் உபத்திரவமும் பலவீனத்தையும் சுமந்து கொண்டுதான் உங்க முன்னால நிற்கிறேன். இந்த சரீரம் பலவீனத்துக்குரியது, அடுத்த வாழ்க்கை வியாதிக்குரியதல்ல, அது நல்ல சுகமாய் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. இதுல வச்சு கர்த்தர் புடமிட்டு கொண்டிருப்பார். அல்லேலூயா. இந்த சரீரத்துல வச்சு கர்த்தர் புடமிட்டு கொண்டிருப்பார். சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கிறேன். சில மணி நேரங்கள் நெருங்கி பேசி பாருங்க. நெருங்கி உங்க அன்பையும் அவர்களுடைய அன்பையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து பாருங்கள். பிரச்சனைய கட்டவிழ்த்து விட்டா நமக்கு அவங்கள ஒரு பிரச்சனை கூட நமக்கு இருந்திருக்காது. ஆமென். சிலருடைய பிரச்சனைய கேட்டா நமக்கு அப்போ ஒண்ணுமே இல்லை. ஒரு துணியில தூசி படிஞ்சா உதறுகிற போல உதறுனா நம்ம பிரச்சனை போகும். ஆனா சிலருடைய பிரச்சனை கேட்க ஆரம்பிச்சா நமக்கு வாயே திறக்க முடியாது. Praise the Lord. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை இரவு நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே சனிக்கிழமை விடுதலைக்குரிய ஆராதனை அல்லவா, ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது ஒரு 12:30 ஆச்சு. திடீரென்று சொல்லி மூச்சு நின்று போயிட்டு, மூச்சு கிடைக்கல. கையை காலை போட்டு அடிச்சு வேகமா எழும்ப முடியாது. எழும்பி மணி பார்க்கிறேன் 2. என்ன பண்ண, எது செய்ய? சுடு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். பார்க்க இடம் எல்லாம் இருளா, கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. என்ன பண்ண, எது பண்ண? காலையில விடுதலையின் ஆராதனை நடத்தணும். எனக்கே விடுதலை இல்லைன்னா எப்படி ஆண்டவரே நடத்துவேன்? உட்கார்ந்த தெய்வ சமூகத்துல நான் என்னுடைய கட்டலுக்கு பக்கத்துல ஒரு இதை விட கொஞ்சம் சின்ன ஒரு மேட் வாங்கி போட்டிருக்கேன். எனக்கு தென்படுகிற வேலை இறங்கி உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு.
மேக்சிமம் அது விரிச்சுதான் போட்டிருக்கும். தூத்து துடைக்கிற வேலை தான் அதை மாத்துகிறது. மற்றபடி 24 hours அந்த மேட்ரு அதிலே தான் கிடக்கும். பகல் வேளையா உட்கார்ந்து ஜெபிக்க, சாயங்காலமா ஜெபிக்க, நடுராத்திரியா ஜெபிக்க, எப்பாவது குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனா நடுராத்திரி இந்த பிரச்சனை வந்தா என்னுடைய ஒரே கேள்விதான், விடுதலைக்காக ஜெபிக்க போகிற காலையில சபையில ஆராதனை நடத்தணும், எனக்கே விடுதலை இல்லைன்னா எப்படி நடத்த முடியும்? ஒரு போராட்டம், ஒரு கேள்விமா வந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன். அப்படியே உட்கார்ந்து கதவை திறந்து கொஞ்சம் வெளியே வரலான்னு பார்த்தா மூச்சு முட்டிட்டு பார்த்தீங்களா, நடக்க முடியாது, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்து அப்படியே உட்கார்ந்து சூடு தண்ணி அது எப்பவும் இருக்கும் டேபிள்ல, ஒரு பிளாஸ்க் நிறைய வச்சிருப்போம், அத குடிச்சிட்டு எங்க ஏய் நமக்கு இந்த நிலைமை வருதே, பக்கத்துல இருக்கிறவங்க அறிவாங்களா? யாரும் அறிய மாட்டாங்க, அறிகிறவர் கர்த்தர். புரியுதா? இதே போலதான் நீங்களும் நடத்திட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு கஷ்டம் வந்தா உதவி செய்ய சில வேளை எந்த மனுஷ கரமும் இல்லாம இருக்கலாம், கர்த்தரோ கைகளை தூக்கி சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த சரீரம், பவுல் சொல்றான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை, புரியுதா? நான் நேர பேசுறேன், இதான் வாழ்க்கை. யார வச்சு யார நம்பி ஐயா வாழ முடியும்? யார நம்பி வாழ முடியும்? பிள்ளைகளை நம்ப முடியுமா? குடும்பத்தை நம்ப முடியுமா? கணவனை நம்ப முடியுமா? கொஞ்ச காலம் நம்ம சிரிக்கிறோம், பேசுறோம், அவங்களால என்னையும் காப்பாற்ற முடியாது, என்னால அவங்களையும் காப்பாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதுக்காக தான் சொன்னேன், எப்பவும் கூட இருப்பாங்களா? நோ, முடியாது. எப்போ எனக்கு கைப்பிடிச்சிட்டு முடியாது. அல்லேலூயா. சாவுக்குரிய சரீரம் இது, சாவுக்குரிய சரீரம். சாவாமையை தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விளங்கப்படும். இதுக்குள்ள சாவாமை என்கிற ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். புரியுதா? ஆகையினால இக்கால பாடுகள் இனி வெளிப்படும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. வியாதி வாழ்க்கையின் முடிவல்ல, மரணம் வாழ்க்கையின் முடிவல்ல. அதுல சொல்லுது, அந்த வசனத்தை நான் வாசிச்சு கொஞ்சம் நிதானிக்க ஆரம்பித்தேன். அநேகர் அந்த 10ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? எல்லாரும் பைபிளை கையில எடுங்க. எவ்வளவு சத்தம் கூட்டி வாசிக்க முடியுமோ அவ்வளவு சத்தம் எடுத்து வாசிக்க வேண்டும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். ஞானவான் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். Praise the Lord. அல்லேலூயா. அடுத்தவனை நீ அளக்காத, உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்து. அடுத்தவனை பார்த்து ஆராதனை நிறுத்தாத, உன் வாழ்க்கை ஆராதனையில தொடரட்டும். அடுத்தவங்களை பார்த்து கர்த்தருக்கு உபயோகப்படுவதை குறைக்காத, உனக்குள்ளதுல நீ உண்மையாயிரு. அன்றாட பலி நீக்கப்பட்டு, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அனுபவிப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1190 நாள் செல்லும். அன்றாட பலி நீக்கப்பட்டு, அனுதினமுள்ள ஆராதனை நீக்கப்பட்டு, உபத்திரம் வாழ்க்கையில பெருகும். 1190 நாள். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல. இதெல்லாம் விவரிக்கணும்னா வெளிப்படுத்தல் கூட இணைக்கணும். தானியேல் வித் ரெவலேஷன் ரெண்டும் ஒன்று. அந்த தரிசனம் அங்க உள்ளது மறைபொருள் இதுல இருக்கிறது, இதுல உள்ள மறைபொருள் அங்கே இருக்கிறது. நான் இப்ப அந்த பகுதிக்கு போக விரும்பல.
தெய்வ பிள்ளைகளே, அன்றாட பலி நீக்கப்பட்டு அனுதின பாட்டு, அனுதின ஜெபம் தேசத்திலே இதே நிலை நீடிக்குமானால் இனி கூடி ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க அநேக இடங்களிலே தடைகள் போடப்பட்டு வருகிறது. தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் விசுவாசத்தில் எந்த அளவு நிலை நிற்க முடியும்? ஆமென். நீக்கப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம சாக ஒண்ண மாட்டோம். கர்த்தர் நம்மை வைத்திருப்பார். அல்லேலூயா. புடமிடப்பட்டு அதுல சொல்லுது, அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். சுத்தப்படுத்த படுத்த அது மின்னிக் கொண்டிருக்கும். ஆமென். இந்த கதவு இப்போ இது ஒரிஜினலா இருக்கு. மரம், தேக்க மரம், கட்டளையும் தேக்கதான், கதவும் தேக்கதான். ஆனா இதுல இனி வர்ணம், வார்னிஸ் பூசணும். நிறைய வெரைட்டி உண்டு அதுல. ஒரு தடவை அடிச்சா என்ன செய்யாதது? மின்னாது. அடிக்கணும், சில நிமிடங்கள் தாண்டி நல்லா தேய்க்கணும், திரும்பவும் அடிக்கணும், மறுபடியும் தேய்க்கணும். ஏற்றம் குறைஞ்சது 8 தடவையாவது தேய்ச்சணும், அடிக்கணும். காஞ்சதும் மீண்டும் தேய்க்கணும், அடுத்து அடிக்கணும். அப்படி 8-10 தடவை தேய்ச்சாதான் பார்க்கிற அத்தனை பேருடைய கண்களை என்ன செய்யும்? கவர்ந்து கொண்டிருக்கும். உனக்கு சோதனை கூட கூட நீ தெய்வத்துல நிப்பேன்னா அநேகர் சொல்லுவாங்க, இதெல்லாம் என்னோ போக வேண்டியது இன்னும் ஜீவிச்சிருக்கு. அநேகருடைய கண்களை கவரும். புரியுதா உங்களுக்கு? இதை தேய்க்க தேய்க்க மரத்துக்கு வலிக்கும். அது சொல்லும், வலிக்கும், தேய்க்காதீங்க. தேய்ச்சிட்டு அந்த இனாமல் கூட அடிச்சு விடும்போ இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். அல்லேலூயா. புடமிட பட்டவர்களாய் விளங்குவார்கள். அப்ப வெண்மை ஆகணுமா? இந்த துணி இங்க சர்ச் கேம்பஸ்ல மட்டும் உபயோகிச்சா இதே கலர்ல இருக்கும். 4 தடவை மார்த்தாண்டம் போயிட்டு வந்தா நிறம் மாறும். சொல்லலாம். இதை கொண்டு வந்து வெறும் சோப்பு போட்டா என்ன செய்யாது? மாறாது. அதை வெண்மையாக்கணும்னா அதுக்குன்னு சில லிக்விட்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஒயிட் துணி துவைப்பதற்கு, வெண்மையாக்கப்படுவதற்கு சில உபகரணம் இருக்கு. வெண்மையாக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் சரீரமும் கர்த்தருடைய வார்த்தையும். அல்லேலூயா. ஆமென். 1190 நாள் போகும். நீ எத்தனை நாள் இருக்கணும்? வாசிங்க அடுத்த. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1300 நாள், 1335 நாள், 35 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். காத்திருக்கணும். பிரச்சனை எல்லாம் வரும். 1190 நாள் தான் உபத்திரவம். ஆனா எத்தனை நாள் காத்திருக்கணும்? 1335 நாள். அப்ப 1335 நாள் மட்டும். ஆமா, ஃபர்ஸ்ட்ல உள்ளதாக்கும் 1190 நாள். 1200 திரு ஆமா, எஸ் சாரி மன்னிக்கவும். 1200 திருநூற்றி 2. அந்த இடத்த, அந்த திருவுள்ள இடத்துல 2 இட்டு இருந்தா போதுமா இருந்து. இதாக்கும் பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கவனக்குறைவு, எழுத்து கொல்லும் ஆவியோ உயிர்ப்பு. பாத்தீங்களா ஒரு உச்சரிப்பு என்னெல்லாம் பாதிப்பு வருது. 1290 நாள், 335 நாள். அப்போ 10 35 45 நாள் கூட என்ன செய்யணும்? பிரச்சனை ஒரு நாள் முடியும், ஆனா நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. 45 நாள், 1.5 மாசம் கூட காத்திருக்கணும். காத்திருந்தா பலனை அனுபவிக்கலாம். அல்லேலூயா. தானியேல் காத்திருந்தான். அவனை சிங்கம் சேதப்படுத்த முடியவில்லை.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை எந்த வல்லமையும் சேதப்படுத்த முடியாது. கைகளை தட்டி இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை எந்த வல்லமையும் சேதப்படுத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, Jesus name, ஹalleluya. அடுத்து சொல்றாரு, காத்திருந்து சேருகிறவன் அந்த நாள் மட்டும், ஆண்டவர் தந்த நாள் மட்டும், அதுக்கு முன்ன மரணத்தை விரும்பவும் கூடாது, நான் மரிக்கணும் சாகணும்னு கேட்கவும் கூடாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி ஆண்டவரே எனக்கு பலன் தாருன்னு கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். இதை தாங்குவதற்குரிய பலனை தாருங்க ஆண்டவரே. என்னுடைய மனநிலை மாறாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சில சூழ்நிலையில் எனக்கெல்லாம் சில வேளை மூச்சு திணறல் வரும்போ நானே மூக்குல போட்டு இடிப்பேன். எப்படி ஆகல இந்த மூச்சு ஒன்று வரட்டுமேன்னு சொல்லி பல நூற்றுக்கணக்கான நாட்கள் இடிச்சிருக்கிறேன். ஆமா, என் கையால நானே இடிச்சிருக்கேன். எப்படி ஆயிலும் மூக்கு கீழோட்டும் சீந்த முடியாது, மேலோட்டும் இழுக்க முடியாது, அப்படி பிளோக் ஆகி நிற்கும். ஆனா அந்த அனுபவம் எல்லாம் தாண்டி இன்னைக்கும் கர்த்தர் கிருபையால் நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆனால் அது தேவனுடைய திட்டம் மாத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்ற பாருங்க, 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் போயிரு. நீ போ, உனக்கு ஒரு முடிவு காலம் இருக்கு, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டிலே பேதுரு சொல்லுவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவு காலம் மட்டும் நீ போயிரு, நீ இளைப்பாறை கொண்டிரு. இனி நேபுகாத்நேச்சர் உன் மேல கேள்வி கேட்க முடியாது, இந்த பூமி உன் மேல நியாய விசாரணை நடத்த முடியாது. உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த இளைப்பாறுதலில் போவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? உலகம் மாயை, உலகத்தின் ஆசாபாசங்கள் மாயை, உலக சிற்றின்பங்கள் மாயை, இது நம்ம இளைப்பாறுதலுக்கு போக கூடாதபடி தடுத்து கொண்டு துன்மார்க்கத்துக்கு நேராய் இழுத்து கொண்டிருக்கும். துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே பிரியப்பட்டு கொண்டு போவான். ஆனா நீ துன்மார்க்கத்தில் விழாதபடி பரிசுத்தம் வெண்மையும் ஆக்கப்பட்டு இந்த இளைப்பாறுதலுக்குள் போக வேண்டும். அல்லேலூயா. அடுத்து லாஸ்ட்ல சொல்லுகிறது, நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய். ஒரு நாளைக்கு கர்த்தர் எழுப்புவார். கைகளை தூக்கி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். எப்படி எழுப்புவார்? எழுப்பணும்னா என்ன செய்யணும்? யோவான் சுவிசேஷம் ஒன்று வேகமா பாருங்க, முடிக்க விரும்புகிறேன். இனி 2 பாயிண்ட் நான் பேசணும். 2ல 4-5 பாயிண்ட் இருக்கு. ஆனாலும் நான் குறிப்பிட்ட வேளையில நிறுத்தம் வேணும். என்ன செய்யணும்? இளைப்பாறுதலில் பிரவேசிக்க, சமாதானத்துக்குள் பிரவேசிக்க, சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும்? 25 யோவான் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 53 முதல் வாசிங்க. 6:53 முதல் 54 வாசிக்கலாமே. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணி நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இளைப்பாறுதலில் பிரவேசிக்கணும்னா, சிலர் திருவிருந்த ஆராதனைய அலட்சியம் பண்ணிட்டு எழும்பி போயிருவாங்க. சிலர் நிசாரம் போல, இனி 1/2 மணிக்கூர் உட்காரணுமா, இனி இங்க உட்கார்ந்து அர்ஜென்ட் இல்ல, இதுக்குன்னு ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்காம சிலர் இதை அட்டெண்ட் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. இதற்காய் தெய்வ சமூகத்திலே ராப்பகல் உட்கார்ந்து ஜெபித்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை வெண்மையாக்கும், என்னை தூய்மையாக்கும். காரணம், அந்த இளைப்பாறுதலுக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் சரீரத்தையும் அதற்கு ஒப்பனையான ஆலயத்தில் ஒழுங்குபடுத்தப்படுகிற உபகரணங்களை தெய்வ பயத்தோடு அனுபவித்தால் மாத்திரமே அந்த இளைப்பாறுதல்ல போக முடியும்.
அல்லேலூயா. அவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன். அப்போ மரிக்கிற விசுவாசி மரணத்துக்குள்ள போகல, இளைப்பாறுதலுக்குள் போகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள், தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகள் மரிக்கும் போது உலகத்துக்குரிய மாம்ச மரணம் தான் நம்மை வேட்டையாடும். நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள் போகும். அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலுக்கு போகதான் பூமியில இந்த நிந்தைகள், இந்த அவமானங்கள், இந்த போராட்டங்கள், இந்த உபத்திரவங்களை எல்லாம் அனுபவிச்சு விசாலமான வழியா போகாம இடுக்கமான வாசல் வழி உங்களை என்னை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தையே வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சா நிறைய டைம் பேசுவதற்கு இருக்கு. திருவிருந்த ஆராதனையில ஒன்றை பேசுகிறேன். நான் உங்களுக்கு அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷத்துல பைபிள் சொல்லுகிறது 25ஆம் அதிகாரம் அதனுடைய 14 முதல் 13 முதல் வாசிக்கலாம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். 5 பேர் விழிச்சிருந்தாங்க. 10 பேர் ஒரே யாத்திரை புறப்பட்டு வந்தார்கள். கன்னிகைகள் மணவாளனை எதிர்கொள்ள, மணவாளனோடு அங்கு மணவாளன் ஆயத்தப்படுத்தின சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். 10 கன்னிகைகள் 10 பேர் யாத்திரை புறப்பட்டாங்க. அதுல வசனத்தில் சொல்லுகிறது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளையும் எண்ணெயையும் கூட கொண்டு வந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கொண்டு வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது எடுத்து மாற்றி வைக்க வேண்டிய பொருள் அல்ல. ஆத்மீகம், ஆவி, ஆத்மா, சரீரம் இரத்தத்தில் கலந்து வாழ்க்கை முழுமையாய் சுமக்க வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. சிலர் அப்போ ஆத்மீயத்திலிருந்து வெளியே போவாங்க, தேவைக்கு ஆராதிச்சு விடுதலை அனுபவிச்சுட்டு மறுபடியும் போயிட்டே இருப்பாங்க. மறுபடியும் ஒரு பிரச்சனை வருமா ஓடி வருவாங்க, கை தூக்கி ஆராதிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பாங்க, விடுதலை அனுபவிப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனா சிலர் அப்படி அல்ல. என்னதான் வரட்டு, வானமே இடியட்டும், பூமியை இளகட்டும், கடல் அலையே பொங்கி வீட்டுக்குள்ள வரட்டும், நாடு மொத்தம் நமக்கு விரோதமாக எழும்பட்டும், தேவனோடுள்ள உறுதியில நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தெய்வ சபையே 5 பேர் புத்தி உள்ளவர்கள் பேசுவதற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஆமா, ஆராதனையில ரொம்ப கவனமா இருப்பாங்க. இன்னும் தெய்வ சமூகத்துல ரொம்ப சின்சியாரிட்டி, உத்தரவாதத்துவம், பொறுப்புணர்வை காட்டுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விளக்கு சரியா இருக்கா? என்ன சரியா இருக்கா? இந்த வழக்கு பற்ற வச்சதும் பற்றுமா? எல்லாவற்றிலையும் கருத்தா இருப்பாங்க. சிலர் அப்படி அல்ல, வழக்கு இருக்கு, கரண்ட் போகும்போது தானே பார்த்துக்கிடலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரண்ட் போகும்போது தானே பார்த்துக்கிடலாம். மற்றவங்க அப்படி அல்ல. இப்ப எல்லாம் நவீனம். கரண்ட் போனதும் இன்வெர்டர் பல்பு உண்டு. கரண்ட் போன அது பாதி வெளிச்சத்திலாவது என்ன செய்யும், பற்றிட்டே இருக்கும். அடிப்படை வசதிகள் நம்ம நிறைய வச்சிருக்கோம். ஆனா ஆரம்ப நாட்களில், இன்றையிலிருந்து ஒரு 30-40 நான் காட்டுக்கடை சர்ச்சில் வரும்போது கூட நிறைய வீடுகளில் மின்சாரம் கிடையாது. ஏறக்குறைய அத்தனை வீடுகளில் மண்ணெண்ணெய் தான். பிரைஸ் தி லார்ட். மண்ணெண்ணெய் வழக்கு தான். அன்னைக்கு ரேஷன் கடையிலையும் 7 லிட்டர் 5 லிட்டர் கொடுத்தாங்க. 5 4 ஆச்சு, 4 3 ஆச்சு, 3 2 ஆச்சு, 2 1 ஆச்சு, இப்ப 1/2 லிட்டர் ஆச்சு. இனி அடுத்து மண்ணெண்ணெய் இல்லை போ. பிரைஸ் தி லார்ட். நமக்கு தேவை இல்லையே. இப்ப பின்ன அடி வச்சு வாங்க என்னத்துக்கு? ஊதி தீ பற்றி வச்ச மடிச்சு இத்திரி போல எடுத்து அங்க விட்டா மதி அங்க பற்றி படிச்சோம். பிரைஸ் தி லார்ட்.
காலையிலேருந்தே மத்தியானம் வர உபாச ஜபத்து போலும் வராத அங்க போய் அடியும் பிடியும் வச்சாண்டு இப்ப காத்து. Praise the Lord. Hallelujah. எண்ணெயை கொண்டு போகல இந்த அக்காமாரு, கன்னிகைகள் எண்ணெய் கொண்டு போகல. மணவாளன் வருகிறார் சத்தம் கேட்ட உடனே 10 பேரும் ஒரே லைன்ல படுத்து தூங்குறாங்க. எல்லாரும் சாடி கிளம்புனாங்க. மணவாளன் வரும்போது வெளிச்சத்துல போகிறவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். ஆமென். இருளை வச்சுட்டு நீ அங்க போக முடியாது. Praise the Lord. Hallelujah. வெளிச்சத்துல போக்கு. அவர் தந்த வெளிச்சம். பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. தீபத்தை ஏற்றணும் உடனே. Praise the Lord. இந்த தீபம் தான் பரிசுத்தாவியின் அபிஷேகம், விளக்கு. அபிஷேகம் தேவன் தந்த அபிஷேகம் என்ன? விளக்கு தண்டு நீங்களும் நானும் அது பற்றி கொண்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதெல்லாம் பிரிச்சணும்னா சகரியா தீர்க்க தரிசனத்துக்கு போகணும். ஒலிவ மரம் 2 கிளைகள், ஆமா நிறைய இருக்கு. அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். 5 பேர் வந்தாங்க. அவங்க மணவாளன் வந்து நிக்கிறாரு, எதிர்கொண்டு போகணும். போவதற்கு 5 பேர் ஆயத்தமா ஸ்டெப் வச்சாச்சு. மணவாளன் அங்க இருந்து வர்றாரு, மணவாட்டிகள் ஆயத்தத்தோட போறாங்க. இப்படி போகிற வேளையில தான் பைபிள் சொல்லுகிறது, 5 பேர் நின்று கொண்டு எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. இது பங்கு வச்சு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட காலத்தில் இது கொடுக்கப்படுகிற இடத்துல போய் இதை வாங்கி அனுபவிக்கணும். லாஸ்ட் நிமிஷத்துல போய் நின்னுட்டு அப்பா இறங்கும்னு சொன்னா இறக்கம் கிடைக்காது. Praise the Lord. சிலர் வச்சிருக்கிறது சிலுவையில கள்ளனுக்கு கொடுத்தாரே, ஆமா கள்ளனுக்கு கொடுத்தாரு. எப்படி எனக்கு அதனால அந்த சமயம் கருத வேண்டியதல்ல. அவன் அன்னைக்குன்னா யூதர்களுடைய முறைமையின்படி ஒருத்தன் ஒரு தப்பு செய்தா நீண்ட வருஷங்கள் சிறைச்சாலையில போடுவாங்க. அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, இயேசுவை அவன் அறிஞ்சல்ல, இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாது. நினிவே மக்களை மாதிரி யோனா ஒரு பிரசங்கம் தான் பண்ணான். 120,000 பேரு அதுக்கு மேல நினைச்சதாங்க. ஒற்ற பிரசங்கத்துல மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. சாப்பிடல, குடிக்கல, எல்லாரும் வந்தாங்க. ஆடு மாடெல்லாம் விட்டாச்சு, சொந்த வீடை விட்டாச்சு. எல்லாரும் வந்து நின்றுட்டு ஆண்டவரே இரக்கம் செய்யும் 40 நாள்னு சொல்லி இருக்கான். அப்பா அழிவை விட்டு எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி கை விரிச்சிட்டு இருந்தாங்க. கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. சுவிசேஷ சப்தம் உன்னை தேடி வரும்போது நீ வாய் விட்டு அழுது ஜெபித்தால் கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். ஆமென். ஆமா. காலம் கடந்து அழுது பிரயோஜனம் இல்ல, காலம் கடந்து துக்கப்பட்டு பிரயோஜனம் இல்ல. 5 பேரை பாருங்க, சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிச்சாங்க மணவாளனோடு. 5 பேரை பாருங்க, அவங்க விக்கிற இடத்துல வாங்க போனாங்க. எங்க ஆவிக்குரிய சபை இருக்கு, எங்க பெந்தேகோஸ்து சர்ச் இருக்கு, எங்க சத்தியத்தை பேசுகிற சபை இருக்கு, எங்க ரட்சிப்பை பேசுகிற சபை இருக்கு, எங்க முழுக்கு ஸ்நானம் கொடுக்கிற சபை இருக்கு, எங்க பரிசுத்த ஆவிக்குள்ள இந்த எண்ணெயை ஊற்றி விளம்பரப்படுத்துகிற இடம் இருக்குன்னு தேடி போனாங்க 5 பேரு. மணவாளன் வந்து விட்டார். ஆமென். காலத்தை தாழ்த்தாதீங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் காலத்தை தாழ்த்தாதீர்கள். ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய பிள்ளைகள் காலத்தை தாழ்த்தாதீர்கள். Praise the Lord. Hallelujah. ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுகத்தை தந்தார், பலனை தந்தார், ஆரோக்கியத்தை தந்தார். எண்ணெயை வாங்கி சேமிக்க வேண்டிய காலத்தில் எண்ணெயை வாங்கி சேமிப்பா பத்திரமா வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா.
எண்ணெய் மட்டும் இருந்தா போதாது, வழக்கு கத்தக்கூடிய அளவுக்கு கருந்திரியா இருந்தாலும் அதை அவர் தள்ள மாட்டாரு. அதை தட்டி விடணும் அப்பா ஆராதனையில. Praise the Lord. உபவாச ஜெபத்துல தட்டி விடணும், திருவிருந்து ஆராதனையில அதை சுத்தம் பண்ணணும். Praise the Lord. அதுல சொல்லுது 5 பேர் துக்கத்தோட போனாங்கம்மா. போனாங்க, கொஞ்சம் இடம் எல்லாம் கறங்கி ரட்சிக்கப்பட்ட ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றுட்டு காலம் கடந்து வந்து நிக்காங்க. உனக்கு வைத்த காலத்தை நீ அறிய வேண்டும். ஆமென். லூக்கா 19 அதுதானே சொல்லுகிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். உன்னை சந்திக்கிற ஒரு காலம் உண்டு. இன்றே ரட்சண நாள். சகோதரா திரும்பி வா, சகோதரி திரும்பி வா. இன்றே ரட்சணிய நாள். இனி காலம் செல்லாது. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். லூக்கா 19 எடுத்தவங்க ஒன்று வாசிங்களேன் சத்தமா. மைக்கில வாசிக்கணும், மைக்கில வாசிக்கணும். காரணம் அது பதிவாகாது, இல்லைன்னா பிளாங்கா இருக்கும். உனக்கு கிடைத்த இந்த நாளில், உனக்கு கிடைத்த இந்த நாள் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, உனக்கு சமாதானத்துக்கு நீ தேடப்பா இந்த ரட்சிப்ப. நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் அறிகிறதுனால அடுத்தவனுக்கு சமாதானம் அல்ல, உனக்கு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால். அறிவித்துக் கொண்டிருக்கிறேன், அறிந்து கொள். அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற சுவிசேஷம். உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைஞ்சிருக்கு, கண்ணுக்கு மறைஞ்சிருக்கு, புரிய முடியல. இதை எடுத்தா தான் பரலோகம் போக முடியுமா? இப்படி வாழ்ந்தா தான் போக முடியுமா? ஆமா, பைபிள் அதைத்தான் சொல்லுது. இயேசு அதை செய்தார், நமக்கு முன்மாதிரியை வைத்தார். நாம் அந்த அடிச்சுவடுகளை நடக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்றால் உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் சூழமதில் போட்டு. எங்க பாருங்க, சாத்தான் எங்கோடி வாராம் பாருங்க. நமக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் கொடுத்தார், நம்ம அதை அலட்சியம் பண்ணிட்டோம். சத்துரு சுற்றி மதில் கட்டுவேன். அவனுக்கு கோட்டைக்கு உள்ள ஆயிட்டோம்னா பின்ன வெளியே என்ன செய்ய முடியாது. சிலர் சொல்லுகிற கேட்டிருக்கா, இந்த பிள்ளை எப்படியோ போய் அதுல சிக்கிச்சு, இந்த பையன் எப்படியோ போய் மகன் சிக்கினான், வெளியே வர முடியல. சாத்தான் வேலியை போட்டு இருக்கிறான். இன்னை பகல் வேளை வசனத்தின்படி இந்த வேலிகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். சத்துரு எப்பக்கத்திலும் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, எல்லா பக்கத்திலும் உன்னை நெருக்கி, உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும். பாருங்க, உன்னையும் ஃபர்ஸ்ட் ஒன்ன தொடுவான். உன்னை தொட்டா உன் வீட்டுக்குள்ள நுழைய ஈஸி. என்ன தொட்டா என் வீட்டுக்குள்ள நுழைய முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும். எல்லாம் இடிச்சு போடுவான். குடும்பத்தை இடிச்சிருவான், பிள்ளைகளை இடிச்சிருவான், வாழ்க்கையை இடிச்சிருவான், சமாதானத்தை இடிச்சிருவான், சந்தோஷத்தை இடிச்சிருவான், எல்லாவற்றையும் இடிச்சுட்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். நம்ம பாடுபட்டு ஒரு 4 கல்லது இப்படியும் பாடுபட்டு ஜோம் பண்ணி ஒரு ஸ்டெப் வளரலான்னு நினைப்போம், அவன் இடிச்சு போடுவான். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? என்ன செய்ய மாட்டான்? ஏன் போக மாட்டான் சொல்லுங்க? ஏன் போக மாட்டான்? அவன் கோட்டையை கட்டி வச்சிருக்கான். அந்த கோட்டை இடிஞ்சாதான் இவனுக்கு நீ வெளியே போக முடியும். ஏன் பிசாசு வெளியே போக? நீங்க வசனத்தை வாசிச்சு தியானிக்கணும். இது இப்போ கர்த்தர் எனக்கு தந்த ஒரு ஆலோசனை. ஏன் பிசாசு போன்னு போகல? அவன் கோட்டையை கட்டி வச்சுட்டாங்க, அவன் உள்ள இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். கோட்டை கட்டுகிறதோட நம்ம கோட்டை விட்டுட்டு இருந்தோம். ஆமே, புரியுதா உங்களுக்கு? பிசாச போனா ஏன் போகல? அவன் கோட்டையை பலமா கட்டியாச்சு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, உன்னை புரியக்கூடிய அளவுக்கு மறுபடியும் சத்தமா வாசிங்க. உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும்
தரையாக்கி போட்டு இல்ல அதுக்கு முந்தின வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தில் ம். நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் ம். உன்னை சூழ மதில் போட்டு அவன் காம்பவுண்ட கட்டுறான். நமக்கு எங்க எல்லாம் என்னெல்லாம் உண்டோ? கர்த்தர் கட்டுகிற வேலி வேற, சாத்தான் கட்டுகிற வேலி வேற. கர்த்தர் வேலிய போட்டா அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். கைகளை தூக்கி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் வேலிய போட்டா சமாதான கேடு உள்ள வராது. ஆனா வேலி போடும்போது கொஞ்சம் கஷ்டம் உண்டாகும். வேலி போடும்போது கொஞ்சம் கிரையம் செலுத்தணும். வேலி போடும்போது நமக்கு கொஞ்சம் பவுண்டேஷன் மட்டும் கொஞ்சம் களைப்பு வரும். அதை கெட்டி எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டாகும். ஆனா கர்த்தர் வேலியை கெட்டியாச்சுன்னா, வேலி கட்டுகிற அனுபவம் போன நாட்கள்ல சொன்னேன். யோபுவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர் வேலி போட்டார் எனக்கு. இனி ஒரு இடத்துல சொல்லுகிறது, ஓசியாவில சொல்லுகிறது, ஜெபம் கேட்க கூடாதபடி கர்த்தர் வேலிய பிடுங்கி எடுத்தாராம் பலவந்தமா. பிரைஸ் தி லார்ட். வேலிய பிடுங்கி விட்டார் அவர். காட்டு மிருகம் மேட்டுமே. என் நேசரை குறித்து ஒரு பாட்டை பாடுவேன். அவருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அதை குறித்து பாடுவேன். கர்த்தர் சுற்றிலும் வேலி போட்டார். ஏசாயா 5 சொல்லி இருக்கு. இங்க பாருங்க, சாத்தான் மதில் போடுகிறான். சூழ உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னையும் உன்னை வளைந்து கொண்டு உன்னை வளைவான். ஃபர்ஸ்ட் எப்பக்கத்தில் உன்னை நெருக்கம் எல்லா சைடும் நெருக்கம். எங்க ஐயா நெருக்கம் இல்ல? எங்க போனாலும் நெருக்கம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்று இந்த காலை வேளையில நான் சொல்ல வந்தது, 5 சகோதரிமாரி அவர்களுடைய விளக்குல என்ன இருந்தது? சந்தோஷத்துக்குள்ள போனாங்க, இளைப்பாறுதலுக்குள்ள போனாங்க, சமாதானத்துக்குள்ள போனாங்க. ஆனா 5 பேரோ பரிதபிக்கப்பட்டார்கள். தெய்வ பிள்ளைகளே, இன்று இந்த காலை வேளையில பரிதபிக்கப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்தபடியாய் அடுத்த ஒரு பகுதி கூட சொல்லி இருக்கு. மத்தேயு சுவிசேஷத்துல அந்த 25ஆம் அதிகாரத்துல அவர் தூர பிரயாணம் போகும்போது, வாசிச்சுட்டு நிறுத்துகிறேன், தூர பிரயாணம் போகும்போது அவனவனை கூப்பிட்டு திறமைக்கு தக்கதாய் ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 2 தாலந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அவர் தந்தாரு ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி, பூமிக்கு உரிய படிப்புக்கேற்ற வேலை, தொழிலுக்கேற்ற நன்மை எல்லாம் நமக்கு தந்தாரு. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இதெல்லாம் தந்தாரு. தந்தவர் ஒரு நாளைக்கு திரும்பவும் வருவார். ஆமென். 5 தாலந்து தந்தவங்களுக்கூடையும் கணக்கு கேட்பாரு. அப்படின்னா பெரிய தன்மையில இருக்கிறவங்களோடையும் கணக்கு கேட்பாரு. தரமட்டத்துல இருக்கிறவங்களோடையும் கர்த்தர் கணக்கு கேட்பாரு. தந்தவர் ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பாரு. நான் இன்னைக்கு அந்த பகுதிக்கு போகல, அப்படியே தெய்வ சமூகத்துல எழும்பி நிற்கலாம். வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளை கிருபை பகருவாராக. தாலந்துகளை குறித்த காரியங்கள் இனி வருகிற நாட்கள்ல உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தி இன்னும் நான் போன வாரம் முடிக்க வேண்டியது இன்னைக்கு முடிக்கலாம்னு நினைச்சேன், நடக்கல. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்கள்ல இதை நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்வார். தொடர்மானமாய் அது இருக்கிறதல்லவா. இன்று இந்த காலை வேளையில ஆண்டவர் தானியேலோடு சொல்லுகிறார், நீயோ போய் இளைப்பாறி கொண்டிரு, கடைசி நாளிலே உன்னுடைய சுதந்திர வீதத்திற்கு, பாருங்க உன்னுடைய சுதந்திர வீதத்திற்கு நீ வருவாய்.